السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இங்கு இன்று சூரிய கிரகணம் இருந்தது. இதேபோன்று இன்னும் சில நாடுகளிலும் இந்த கிரகணம் தென்பட்டது, பிடித்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக இது போன்ற சந்தர்ப்பத்தின் போது துஆக்கள், பாவ மன்னிப்பு கோருதல், சதக்கா கொடுத்தல் மற்றும் தொழுமாறும் வழிகாட்டியிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் எங்கெல்லாம் கிரகணம் ஏற்பட்டதோ அங்குள்ள ஜமாத்துகளுக்கு கிரகண தொழுகை தொழுமாறு வழிகாட்டப்பட்டது. இங்கு நாங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறைக்கு ஏற்ப தொழுதோம். ஹதீஸ்களில் அல்லாஹ்வின் குறிப்பான அடையாளங்களில் சூரிய சந்திர கிரகணங்களும் ஒரு குறிப்பான அடையாளமாக கூறப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்றுக்களின் அடிப்படையில் வாக்களிக்கப்பட்ட மசீஹின் வருகைக்கு சூரிய சந்திர கிரகணம் ஒரு வலுவான அடையாளமாகும். இது அல்லாஹ்வின் அருளால் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹிற்கு சாதகமாக கிழக்கிலும் மேற்கிலும் நிறைவடைந்தது. ஆக இந்த அடிப்படையில் கிரகண அடையாளத்தோடு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஜமாத்திற்கும் ஒரு குறிப்பான தொடர்பு இருக்கின்றது. இன்றைய இந்த கிரகணத்தை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வருகையின் அடையாளமாக கூற முடியாதுதான். ஆனால் இந்த கிரகணம் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகையின் அடையாளமாக வெளிப்பட்ட கிரகணத்தின் பக்கம் நிச்சயமாக கவனமூட்டுகின்றது. பிறகு இன்றைய நாள், அதாவது இன்று வெள்ளிக்கிழமையாக இருக்கின்றதனால் இந்த கிரகணம் அந்த அடையாளத்தின் பக்கம் கவனமூட்டுவதற்கு காரணமாக இருக்கின்றது. வெள்ளிக்கிழமைக்கு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகையோடு ஒரு குறிப்பான தொடர்பு இருக்கிறது. பிறகு மார்ச் மாதமாக இருக்கின்றதனாலும் கவனம் ஏற்படுகின்றது. ஏனென்றால் 3 நாட்களுக்கு பின் 23 மார்ச் அன்று மசீஹமோ தினமாகவும் உள்ளது, வாதம் செய்யப்பட்டது. ஆக இந்த மாதம், இந்த நாள், இந்த கிரகணம் பல்வேறு கோணங்களில் ஜமாத்தினுடைய வரலாற்றை நினைவூட்டக்கூடியவைகளாக இருக்கின்றது. எனவே நான் சூரிய கிரகண தொழுகையின் ஹுத்பாவிற்காக ஆதாரங்கள் எடுத்தபோது ஜும்மா ஹுத்பாவிலும் கிரகணம் தொடர்பாக பேச வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சந்திர சூரிய கிரகணம் தொடர்பான ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மேற்கோள்களையோ அல்லது ஓரிரு மேற்கோளையோ, மேலும் அதேபோல்
இந்த கிரகணங்களை பார்த்து இந்த இயக்கத்தில் இணைந்து தன்னுடைய ஈமானை வலுப்படுத்திய சஹாபாக்களின் சம்பவங்களை கூற வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. முதலில் நான் கூறியது போன்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக இந்த கிரகணங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கி இருக்கின்றார்கள். அன்னாருடைய வாழ்க்கையில் ஒரு கிரகணம் ஏற்பட்டது. அது தொடர்பாக ஏராளமான ஹதீஸ்கள் உள்ளன. ஒரு ஹதீஸை உங்கள் முன் வைக்கிறேன். ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கின்றார்கள், சூரிய கிரகணம் ஏற்பட்ட போது நான் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் வந்தபோது அவர்களை தொழ கண்டேன். மக்களுக்கு என்ன ஆயிற்று, இவ்வேளையில் தொழுகின்றார்கள் என்று நான் கூறியபோது ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் வானத்தின் பக்கம் சைகை செய்தவாறு சுபஹானல்லா என்று கூறினார்கள். நான் ஏதேனும் அடையாளமா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் தங்களது தலையை அசைத்து சைகை செய்தவாறு ஆம் என்று கூறினார்கள். அஸ்மா கூறுகிறார்கள், நானும் தொழுவதற்காக நின்றுவிட்டேன். எதுவரை என்றால் எனக்கு மயக்கம் வந்துவிட்டது. அதாவது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு நீளமாக தொலை வைத்தார்கள் என்றால் எனக்கு மயக்கம் வந்துவிட்டது. நான் என்னுடைய தலையில் தண்ணீரை ஊற்ற ஆரம்பித்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்த பிறகு அன்னார் அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். பிறகு இதற்கு முன்பு கண்டிராத அனைத்து பொருள்களையும் இப்போது இந்த இடத்தில் நின்றவாறு கண்டுவிட்டேன் என்றும், எதுவரை என்றால் சொர்க்கத்தையும் நெருப்பையும் கூட, மேலும் நீங்கள் கபர்களில் தஜ்ஜாலின் குழப்பத்தை போன்றோ அல்லது அதோடு ஒத்த குழப்பத்தால் சோதிக்கப்படுவீர்கள் என்றும் வஹி மூலம் தெரிவிக்கப்பட்டது என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பிறகு கூறினார்கள், உங்களில் ஒருவர் கொண்டு வரப்படுவார். மேலும் அவரிடம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று கேட்கப்படும். மூமின் அல்லது நம்பிக்கை கொள்ளக்கூடியவர். அஸ்மா கூறுகிறார்கள், இந்த இரண்டு வார்த்தைகளில் ஏதேனும் ஒன்று பயன்படுத்தப்பட்டது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராவார். அன்னார் எங்களிடம் அடையாளங்களையும் வழிகாட்டல்களையும் கொண்டு வந்தார்கள். நாங்கள் அவரை ஏற்றுக்கொண்டோம், மேலும் நம்பிக்கை கொண்டோம், மேலும் அன்னாரை பின்பற்றினோம் என்று கூறுவார். அப்போது அவரிடம், நீ சிறந்த தூக்கம் தூங்குவாயாக, ஏனென்றால் நீ உண்மையில் நம்பிக்கை கொள்ளக்கூடியவராவீர் என்பது எமக்கு தெரியும் என்று கூறப்படும். மேலும் எவர் நயவஞ்சகராக இருப்பாரோ அல்லது சந்தேகம் கொள்ளக்கூடியவராக இருப்பாரோ அவர், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிய மாட்டேன் என்று கூறுவார். மக்கள் ஒரு விஷயத்தை கூறினர், நானும் அதற்கு ஆமாம் என்றேன் என்று கூறுவார். இதே போன்று இது அல்லாஹ்வின் அடையாளங்களில் ஓர் அடையாளமாகும். இதற்கு எவருடைய இறப்போடும் வாழ்வோடும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றும், இதில் துஆ செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் கூறினார்கள். இப்போது நான் சூரிய சந்திர கிரகணங்கள் தொடர்பான ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மேற்கோள்களை எடுத்து வைப்பேன். அன்னார் கூறினார்கள், அடையாளங்களின் மீது அடையாளங்கள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவ்வாறிருந்தும் கூட மௌலவிகளுக்கு உண்மையை ஏற்றுக்கொள்வதன் பக்கம் கவனம் இல்லையே என வியப்பாக இருக்கிறது. அனைத்து மைதானங்களிலும் அல்லாஹ் அவர்களுக்கு தோல்வியையே தருகின்றான் என்று கூட அவர்கள் பார்ப்பதில்லை. ஏதேனும் இறை உதவிகள் அவர்களுக்கு சாதகமாகவும் இருக்க வேண்டும் என விரும்புகிறார்கள். ஆனால் உதவிக்கு மாறாக நாளுக்கு நாள் இழிவு மற்றும் அவர்களின் தோல்வியே நிறுவனமாகின்றது. உதாரணமாக, நாட்களை கணிப்பவர்கள் மூலமாக இந்த ரமலானில் சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படும் என்ற கருத்து பரவிய போது மக்களினுடைய உள்ளத்தில் இது வாக்களிக்கப்பட்ட இமாமின் வருகைக்கு அடையாளமாகும் என்ற எண்ணம் வந்தபோது, மஹ்தி மற்றும் மசீஹ் என்று வாதம் செய்யக்கூடியவர் இந்த நபர் ஆவார். ஒருவர் மைதானத்தில் நிற்கின்றார், மக்கள் அவரின் பக்கம் குனிந்துவிடக் கூடாது என மௌலவிகளினுடைய உள்ள துடிதுடிக்க ஆரம்பித்தது. அப்போது அந்த நபரை மறைப்பதற்காக முதலில் ஒரு சிலர், இந்த ரமலானில் ஒருபோதும் சூரிய சந்திர கிரகணங்கள் நிகழாது,
மாறாக இமாம் மஹதி வரும்போதுதான் அது நடக்கும் என்று கூற ஆரம்பித்தனர். ரமலானில் சூரிய சந்திர கிரகணம் நிகழ்ந்துவிட்ட பிறகு இந்த சூரிய சந்திர கிரகணம் ஹதீஸின் வார்த்தைகளுக்கு ஏற்ப இல்லை. ஏனென்றால் ஹதீஸில் சந்திரனுக்கு முதலிரவில் கிரகணம் பிடிக்கும் என்று வந்துள்ளது, சூரியனுக்கு நடுப்பட்ட நாளில் கிரகணம் பிடிக்கும் என்று வந்துள்ளது. ஆனால் சந்திரனுக்கு 13வது இரவில் கிரகணம் பிடித்தது, சூரியனுக்கு 28வது நாளில் கிரகணம் பிடித்தது என சாக்குப்போக்கு கூறினர். ஆனால் முதல் நாளில் சந்திரன் கமர் என்று அழைக்கப்படாது, அதன் பெயர் ஹிலால் ஆகும். ஹதீஸில் ஹிலால் என்ற வார்த்தை வரவில்லை, மாறாக கமர் என்ற வார்த்தை வந்துள்ளது. ஆக சந்திரனுக்கு அதன் கிரகணத்துக்குரிய இரவுகளில் முதல் இரவிலும், அதாவது மாதத்தின் 13வது இரவிலும், சூரியனுக்கு கிரகணத்துக்குரிய நாட்களில் நடு நாளிலும், அதாவது 28வது நாளிலும் ஏற்படும் என்பது ஹதீஸினுடைய சரியான பொருளாகும் என்று அவர்களுக்கு புரிய வைக்கப்பட்ட போது இந்த அறிவீனமான மௌலவிகள் இந்த சரியான பொருளை கேட்டு மிகவும் வெட்கமடைந்தனர். பிறகு ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்களில் ஒரு அறிவிப்பாளர் சரியானவர் அல்ல என்று வேண்டுமென்றே சாக்குப்போக்கு கூறினர். ஹதீஸினுடைய முன்னறிவிப்பு பூர்த்தி அடைந்த போது அந்த ஹதீஸ் வலுவானது என்பதற்கு அதுவே ஒரு சான்றாகும். அதாவது முன்னறிவிப்பு பூர்த்தி அடைவது இது உண்மையாளரின் சொல்லாகும் என்பதற்கு சான்று பகர்கின்றது. இப்போது அவர் உண்மையானவர் அல்ல, பொய்யர் என்று கூறுவது முற்றிலும் ஏற்கத்தக்கது அல்ல. இதுவே ஹதீஸ் ஆய்வாளர்களின் அடிப்படை சட்டமாகும். அதாவது சந்தேகம் ஒருபோதும் உறுதியை அகற்றிவிட முடியாது என்று அவர்கள் கூறுகின்றனர். முன்னறிவிப்பு தன்னுடைய கருத்திற்கேற்ப மஹதியின் வாதம் செய்யக்கூடிய ஒருவருடைய காலத்தில் பூர்த்தி அடைவது எவருடைய நாவிலிருந்து இந்த சொற்கள் வந்தனவோ அவர் உண்மை கூறினார் என்பதற்கு உரிய உறுதியான சான்றாகும். ஆனால் இந்த முன்னறிவிப்பு வேறு சில கோணங்களிலும் நிறைவேறி ஹனஃபிகளின் பெரியவர்களும் இதை எழுதியிருந்தும் கூட வாதம் செய்பவரின் நடத்தை சரியில்லை, மேலும் சந்தேகத்தின் பேரில் ஒரு பொய்யர் கூட சில சமயம் உண்மை கூற முடியும் என்று கூறி மறுப்பது நீதியினுடைய நிபந்தனையாகாது, மாறாக தவறான ஒன்றாகும். எவ்வகையிலும் தப்பிக்க முடியாத இந்த பதிலுக்கு பிறகு இந்த ஹதீஸ் சரியானதுதான், இதிலிருந்து விரைவில் இமாம் மஹதி வர இருக்கிறார் என்று நிரூபணமாகிறது. ஆனால் இந்த நபர், அதாவது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வாக்களிக்கப்பட்ட இமாம் இல்லை, மாறாக அவர் வேறொருவர் ஆவார், அவர் விரைவில் வருவார் என்று கூறும் நிர்பந்தத்திற்கு ஆளானார்கள். ஆனால் அவர்களினுடைய இந்த பதிலும் பொய்யானதாக நிரூபணமானது. ஏனென்றால் வேறொரு இமாமாக இருந்திருந்தால் ஹதீஸில் கூறப்பட்டுள்ளதை போன்று நூற்றாண்டின் ஆரம்பத்தில் வந்திருக்க வேண்டும். ஆனால் நூற்றாண்டின் 15 வருடங்கள் கழிந்துவிட்டன, அவர்களுடைய எந்த இமாமும் வரவில்லை. இப்போது அவர்கள் தரப்பிலிருந்து இவர் காஃபிராவார், இவர்களுடைய புத்தகங்களை படிக்காதீர்கள், அவர்களை சந்திக்காதீர்கள், அவர்களுடைய பேச்சை கேட்காதீர்கள், ஏனென்றால் இவர்களுடைய பேச்சுக்கள் உள்ளத்தை தாக்கத்திற்கு ஆளாக்குகின்றது என்பதே அவர்கள் கூறுகின்ற இறுதி பதிலாக இருக்கின்றது. ஆனால் இது எந்த அளவிற்கு ஒரு படிப்பினைக்குரிய இடமாக இருக்கின்றது. வானமும் இவர்களுக்கு எதிராக ஆகிவிட்டது, பூமியின் தற்போதைய நிலைமைகளும் இவர்களுக்கு எதிராக ஆகிவிட்டது. ஒரு பக்கம் வானம் அவர்களுக்கு எதிராக சான்று பகர்கின்றது, மறுபக்கம் பூமி சிலுவையின் வெற்றியின் காரணமாக சான்று பகர்ந்து கொண்டிருக்கின்றது. இது இவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு இழிவாக இருக்கின்றது. அன்னார் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், நமக்காக சூரிய சந்திர கிரகணத்தின் அடையாளம் வெளிப்பட்டது. நூற்றுக்கணக்கான மக்கள் அதனை கண்டு நமது ஜமாத்தில் இணைந்தனர். மேலும் இந்த சூரிய சந்திர கிரகணங்களால் நமக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது, எதிரிகளுக்கு இழிவு ஏற்பட்டது. நாம் வாக்களிக்கப்பட்ட மஹதிக்கான வாதம் செய்கின்ற போது சூரிய சந்திர கிரகணம் நிகழ வேண்டும். அதே சமயம் அரபு நாடுகளில் அதற்காக எந்த அடையாளமும் இருக்கக்கூடாது என்று அவர்களுடைய உள்ளம் விரும்பியதை அவர்களால் சத்தியம் செய்து கூற முடியுமா? ஆனால் அவர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக அது வெளிப்பட்ட போது நிச்சயமாக அவர்களுடைய உள்ளங்கள் துக்கமடைந்திருக்கும், அவர்கள் அவர்களுடைய இழிவை பார்க்க நேரிட்டிருக்கும். இப்போது ஒரு சில சஹாபாக்களின் சம்பவங்களை கூறுகின்றேன். ஹஜ்ரத் குலாம் முகமது சாஹிப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இந்த எளியவனுடைய கிராமத்தில் முதலில் பத்ருத்தீன் சாஹிப் என்ற பெயருடைய ஒருவர் இருந்தார். அந்த நாட்களில் கிபிலியின் வயது ஏறக்குறைய 15 இருக்கும். அவர் மௌலவி பத்ருத்தீன் சாஹிபோடு நின்று கொண்டிருந்தார்.
பகலில் சூரியனுக்கு கிரகணம் ஏற்பட்டது. மௌலவி சாஹிப் அவர்கள் சுபானல்லா, மஹதி சாஹிப்பின் அடையாளம் வெளிப்பட்டு விட்டது, அவருடைய வருகையின் நேரம் வந்துவிட்டது என்று கூறினார். ஒரு சில காலம் கடந்த பிறகு மௌலவி சாஹிப் அகமதியாகிவிட்டார். மௌலவி சாஹிப் மிகவும் தூயவராகவும் நல்லியல்பு கொண்டவராகவும் விசுவாசம் நிறைந்தவராகவும் இருந்தார். அவர் ஒரு வருடமாக முயற்சி செய்து தன்னுடைய பெற்றோரையும் மனைவியையும் அகமதியாக்கினார். லாலியாவை சார்ந்த ஹாஃபிஸ் முகமது ஹயாத் சாஹிப் அவர்கள் தன்னுடைய ஒரு கட்டுரை லாலியாவில் அஹ்மதியத் இல் சூரிய சந்திர கிரகண அடையாளம் பற்றி எழுதியிருக்கின்றார்கள். இதேபோன்று 1894 சூரிய சந்திர கிரகணங்கள் பூர்த்தி அடைந்ததன் காரணமாக மக்களது உள்ளத்தில் இமாம் மஹதியின் வருகை நிகழ்ந்துவிட்டது, கியாமத் அருகில் உள்ளது என்ற ஆர்வம் ஏற்பட்டது. இப்போது கியாமத் வந்துவிட்டதே, என்ன நடக்குமோ என்று மக்களுடைய உள்ளத்தில் அச்சத்தின் நிலைமை இருந்ததாக அறிவிப்புகளிலிருந்து தெரிய வருகின்றது. அந்த காலத்தில்தான் இந்த அடையாளம் பற்றி அதிகமாக பேசப்பட்டது. ஹாஃபிஸ் முகமது லக்கூகே அவர்கள் தன்னுடைய அஹ்வாலுல் ஆஹிராவில் இமாம் மஹதியின் வருகையின் அடையாளம் பற்றி பஞ்சாபி கவிதையில் கூறியிருந்தார். இதேபோன்று லாலியாவை சார்ந்த சூஃபி பீர் முகமது சித்திக் லாலியும் இந்த அடையாளத்தை பற்றி தனது கவிதையில் கூறியிருக்கிறார். 13 சந்திரனுக்கும் 27 சூரியனுக்கும் 27 என்று தவறாக எழுதப்பட்டுள்ளது, ஆனால் 28 என்று இருந்திருக்க வேண்டும். கிரகணம் ஏற்பட வேண்டுமென்று இந்த அடையாளங்கள் தொடர்பாக அதில் எழுதப்பட்டிருந்தது. எவ்வாறு இருப்பினும் இந்த அடையாளம் தொடர்பாக ஒவ்வொரு வீட்டிலும் பேசப்பட்டதாக கூறப்படுகின்றது. மேலும் பொதுமக்களிடம் இமாம் மஹதியின் வருகையின் பற்றிய ஆர்வம் இருந்தது. அந்த நிலைமையில் மௌலானா தாஜ் முகமது சாஹிப் மற்றும் வேறு சில பெரியவர்களும் ஒரு குழுவை அமைத்து காதியான் சென்று மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, மேலும் வாக்களிக்கப்பட்ட மஹதி தொடர்பாக பல்வேறு அறிவிப்புகளில் வந்துள்ள அடையாளங்கள் அனைத்தும் பூர்த்தி அடைந்துள்ளதா என ஆழ்ந்து ஆராய்ந்து அந்த அடையாளங்கள் உண்மையில் நிறைவேறி இருந்தால் பையத் செய்யலாம் என்று ஆலோசித்தனர். அந்த குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் பட்டியலில் 3 பேர் முதலில் இருந்தனர். ஷேக் மீர்தீன் சாஹிப், மியா சாஹிப்தீன் சாஹிப் மற்றும் மியா முகமது யார்தீன் சாஹிப் ஆவர். இந்த குழு நடைபயணமாக கிளம்பியது. பயண செலவிற்காக இந்த இருவரிடமும் அப்போதிருந்த கரன்சியின் அடிப்படையில் வெறும் 1.5 ரூபாய் மட்டுமே இருந்தது. ஒரு சில அறிவிப்புகளில் 2 பேர் கொண்ட குழு சென்றதாக கூறப்படுகிறது. அதாவது ஷேக் மீர்தீன் சாஹிப், மியா சாஹிப்தீன் சாஹிப் ஆகிய இருவரும் ஆவர். எவ்வாறு இருப்பினும் இந்த இருவரிடமும் வெறும் 1.5 ரூபாய் மட்டுமே இருந்தது. மார்ச் மாதமாக இருந்தது. கோதுமையின் விளைச்சல் காலமாக இருந்தது. இவர்கள் தினசரி 10-12 மைல்கள் பயணம் செய்தார்கள். பசி எடுத்தால் விளைந்த கோதுமைகளை எடுத்து அதை சுட்டு சாப்பிட்டனர். ஏதேனும் மக்கள் உள்ள இடமாக இருந்தாலோ அல்லது ஏதாவது சத்திரம் இருந்தாலோ அங்கு இரவு கழிப்பர். எவ்வாறு இருப்பினும் நூற்றுக்கணக்கான மைல்கள் தூரத்தை கடந்து ஏறக்குறைய 175 மைல்கள் தூரம் பயணம் செய்து இந்த இரு சஹாபிகளும், சில அறிவிப்புகளின் அடிப்படையில் 3 சஹாபிகளும் பட்டாலாவிற்கு அருகில் சென்றபோது அங்கு முகமது ஹுசைன் பட்டாலவியின் சீடர்களை கண்டனர். அவர்களிடம் காதியானுக்கு வழி கேட்டனர். அதற்கு அவர்கள் காதியான் செல்லக்கூடிய நோக்கத்தை கேட்டனர். நோக்கம் தெரிவிக்கப்பட்ட போது அவர்களின் சீடர்கள் காதியான் செல்வதை தடுத்தனர். எவர் மஹதி என்று வாதம் செய்கின்றாரோ அவர் நவுதுபில்லா பொய்யர் ஆவார். அவர் ஒரு வாதம் மட்டும் செய்யவில்லை, 7 வாதங்கள் செய்துள்ளார். நீங்கள் எந்தெந்த வாதங்கள் மீது நம்பிக்கை கொள்வீர்கள்? எனவே நீங்கள் இங்கிருந்து திரும்பி சென்று விடுங்கள் என்று கூறினார்கள். இதை கேட்ட பிறகு ஷேக் மீர்தீன் சாஹிப் அவர்கள் பதில் கூறினார்கள். அவர் படிக்காதவராவார், இருப்பினும் கூட சிறந்த பதிலை கூறினார். அவர் 7 வெவ்வேறு வாதங்கள் செய்திருந்தாலும் அவர் உண்மையாளர் ஆவார். அவர் இன்னும் வாதங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. அவர் தன்னுடைய அறிவிற்கேற்ப இவ்வாறு சான்று கூறினார். அதாவது, உதாரணமாக, இங்கு நீங்கள் 7 பேர் இருக்கின்றீர்கள், நான் தனியாக இருக்கின்றேன். நீங்கள் அனைவரும் என்னோடு சண்டையிட்டு நான் உங்கள் அனைவரையும் தோற்கடித்து விட்டால் நான் ஒருத்தனா அல்லது 7 பேரா என்று கேட்டார். அதாவது 7 பேரையும் மிஞ்சிவிட்டேன். காலத்தின் இமாம் பல்வேறு மார்க்கங்களோடு போட்டி போட வேண்டியிருக்கின்றது. அவருடைய வாதங்கள் இன்னும் இருக்கின்றது. இதை கேட்டு அவர்கள் வாயடைத்து போயினர். பிறகும் கூட வழி சொல்லவில்லை. கூறுகிறார்கள், நாங்கள் சற்று தூரம் சென்றோம். அங்கு ஒரு சீக்கியரின் தேநீர் விடுதி இருந்தது. அந்த சீக்கியர் தேநீர் போட்டு எங்களுக்கு கொடுத்தார். ஷேக் மீர் சாஹிப் அவர்கள்
பட்டாலவியின் சீடர்கள் நடந்து கொண்ட முறையையும் சம்பவத்தையும் அந்த சீக்கியரிடம் கூறினார்கள். அதை கேட்டு அந்த சீக்கியர் வருத்தம் தெரிவித்தார். நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன், நீங்கள் நிச்சயம் காதியான் செல்லுங்கள். அவர் தனது வாதத்தில் உண்மையாளராக தெரிகின்றார். அதாவது ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறுகின்றார். நாங்கள் மிர்சா சாஹிபை அறிவோம் என்று கூறி அந்த சீக்கியர் சற்று தூரம் வரை அவர்களோடு சென்று நேராக காதியான் செல்லக்கூடிய வழியில் விட்டார். அப்போது காதியானுக்கு செப்பனிட்ட சாலைகள் இருந்ததில்லை. இந்த இருவர்களும் காதியான் சென்றடைந்த போது ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜித் முபாரக்கில் இருந்தார்கள். சபை கூடியிருந்தது. ஒரு சில அஹ்மதி அல்லாத ஆலிம்களும் பெரியவர்களும் அந்த சபையில் இருந்தார்கள். அவர்களோடு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருந்தார்கள். அத்தோடு எழுதி கொண்டும் இருந்தார்கள். ஒரு பக்கம் இறைவன் புறமிருந்து ஏதேனும் ஒரு கருத்து இறங்கிக் கொண்டிருப்பதை போன்று அன்னார் எழுதி கொண்டிருந்தார்கள். இன்னொரு பக்கம் சபையில் அமர்ந்திருப்பவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதுவும் ஓர் அடையாளமாகும். எழுதுவதில் எவ்வித தங்குதடையும் இருக்கவில்லை. உசூர் அவர்களிடம் இவர்களை பற்றிய அறிமுகம் கூறப்பட்டது. ஷேக் சாஹிப் அவர்கள், உசூர், நாங்கள் லாலியாவில் இருந்து வந்துள்ளோம் என்று கூறினார். அதற்கு உசூர் அவர்கள், லாலியா எங்குள்ளது என்று கேட்டார்கள். பெரும்பாலோர் அறிந்திருப்பீர்கள். அறியாதவர்களின் அறிவிற்கு லாலியா ஏறக்குறைய ரபுவாவிலிருந்து 8 மைல் தொலைவில் இருக்கின்ற ஒரு கிராமமாகும். இப்போது அது நகரமாக கூட இருக்கும். எவ்வாறு இருப்பினும் இவர்கள் அந்த காலத்தில் இந்த ஊரிலிருந்து சென்றிருந்தார்கள். அப்போது அந்த சபையில் மௌலானா ஹக்கீம் நூருத்தீன் சாஹிப் அவர்களும் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் பேராவை சார்ந்தவர்கள். எனவே அவர்கள் லாலியாவை பற்றி அறிந்திருந்தார்கள். எனவே அவர்கள், ஹுசூர், லாலியா கட்டானா மற்றும் லக்பாருக்கு அருகில் இருக்கிறது என்று கூறினார்கள். அதற்கு ஹுசூர் அவர்கள், ஆம், அந்த லக் மற்றும் லாலிதானே என்று கூறினார்கள். ஏனென்றால் அன்னார் லாலியினுடைய கவிதையை கேட்டிருந்தார்கள். அதன் காரணமாக அது அன்னாரின் மனதில் இருந்திருக்கலாம். ஹஜ்ரத் மௌலானா ஹக்கீம் நூருத்தீன் சாஹிப் அவர்கள், ஹுசூர், இவர்கள் நம்முடைய அண்டேர்கள் ஆவார்கள். ஷேக் சாஹிபும் சாஹிப்தீன் சாஹிபும் படிப்பறிவு இல்லாதவர்களாக இருந்ததனால் அவர்களும், ஆம் ஹுசூர், நாங்களும் இவர்களின் அண்டையர்கள் ஆவோம் என்று பஞ்சாபி மொழியில் கூறினார்கள். பிறகு பயணத்தினுடைய அனைத்து விஷயங்களையும் ஹுசூர் அவர்களிடம் கூறினார்கள். ஹுசூர் அவர்கள் பட்டாலவி சாஹிபின் சீடர்களின் சம்பவத்தை கேட்டபோது, பாருங்கள், இவர் படிப்பறிவு அற்றவர் ஆவார். ஆனால் எவ்வளவு அழகான பதில் கூறியுள்ளார். அவர்களின் வாயை அடைத்து விட்டார். இவருக்கு யார் கற்றுக் கொடுத்தார்? இவருக்கு இறைவன் கற்றுக் கொடுத்தான் என்று கூறினார்கள். இந்த வார்த்தையை ஹுசூர் அவர்கள் 3 முறை கூறினார்கள். ஹுசூர் அவர்கள் அவர்களிடம் சில நாட்கள் எம்மோடு இருங்கள் என்று கூறினார்கள். 3 நாட்கள் வரை இவர்கள் ஹுசூர் அவர்களின் சபையில் இருந்தார்கள். ஹுசூர் அவர்களோடு 3 நாட்கள் உலாவுவதற்காகவும் சென்றார்கள். லாலியாவினுடைய ஆலிம்கள் கூறிய அடையாளங்களையும் ஆராய்ந்து பார்த்தனர். அடையாளங்கள் பூர்த்தியானதை தன்னுடைய கண்களால் கண்டனர். இறுதியில் திரும்பிச் செல்வதற்கு முன்னர் மஸ்ஜிதிற்கு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹ்திக்கு கூறிய சலாத்தை ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கூறினார்கள். பையத் வாங்குமாறு விண்ணப்பித்தார்கள். அதற்கு ஹுசூர் அவர்கள், இன்னும் சில தினங்கள் எம்மோடு இருங்கள் என்று கூறினார்கள். இதை கேட்டு ஷேக் சாஹிப் அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். மேலும் தங்களுடைய கால்களை முன்னால் எடுத்து வைத்து, ஹுசூர், நாங்கள் இவ்வளவு தூரம் நடந்து வந்து எங்களுடைய கால்கள் வீங்கிவிட்டன. இந்த அளவிற்கு கஷ்டத்தை நாங்கள் சகித்துக் கொண்டுள்ளோம். நாங்கள் உங்களை உண்மையான மஹதியாகவே கண்டோம். வாழ்க்கை அவகாசம் கொடுக்குமா அல்லது கொடுக்காதா என்று தெரியவில்லை. எங்களிடம் பையத் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறினார். ஆக மஸ்ஜித் முபாரக்கில் இவர்கள் அன்னாரின் கைகளில் பையத் செய்தார்கள். அசதுல்லா குரைஷி சாஹிப் ஹஜ்ரத் காசி அக்பர் சாஹிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பற்றி எழுதுகின்றார்கள். காசி அக்பர் சாஹிப் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு அஹ்லே ஹதீஸில் இருந்தார்கள். ஹஜ்ரத் மௌலவி புர்ஹானுத்தீன் சாஹிப் ஜஹலமி அவர்களுக்கு மதிப்பளிக்கக்கூடியவராக இருந்தார்கள். தன்னுடைய பகுதியின் இமாமாகவும் இருந்தார்கள். தனது பகுதி மக்களுக்கு மார்க்க கல்வி கற்பதில் மூழ்கி இருந்தார்கள். சூரிய சந்திர கிரகணம் வானத்தில் ஏற்பட்டது. இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களது காலம் மிக அருகில் இருக்கிறது என்பதை அன்னார் ஏற்கனவே அறிந்திருந்தார். சூரிய சந்திர கிரகணத்தின் மாபெரும் அடையாளம் வெளிப்பட்ட போது தன்னுடைய வட்டத்து மக்களோடும் மாணவர்களோடும் இது பற்றி பேசப்பட்டது.
இவர்களுடைய பேரன் பஷீர் அகமது சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், அவர் மியா முங்கா சாஹிப் அவர்களிடமிருந்து இவ்வாறு கேட்டுள்ளார். அதாவது, நாங்கள் காசி சாஹிப் அவர்களிடம் படித்து வந்தோம். ரமலானில் சூரிய சந்திர கிரகணம் ஏற்பட்டது. அப்போது காசி சாஹிப் அவர்கள், இமாம் மெஹதியின் வருகைக்கான அடையாளம் வெளிப்பட்டு விட்டது, நாம் அவரை தேட வேண்டும் என்று கூறினார்கள். அந்த நாட்களில் சார்கோட் மக்கள் பொருள்கள் வாங்குவதற்காக ஜஹலம் போய் வந்தார்கள். காசி சாஹிப் அவர்கள் ஜஹலம் போகக்கூடியவர்களிடம் மௌலவி புர்ஹானுத்தீன் சாஹிப் அவர்களை சந்தித்து, சூரிய சந்திர கிரகண அடையாளம் வெளிப்பட்டுவிட்டது, தாங்கள் இமாம் மெஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றி எங்களுக்கு வழிகாட்டுமாறு கேட்டு வாருங்கள் என்று கூறினார்கள். ஆக அவர்கள் ஹஜ்ரத் மௌலவி சாஹிப் அவர்களை சந்தித்தார்கள். ஹஜ்ரத் மௌலவி சாஹிப் அவர்கள் ஒரு சில புத்தகங்களையும் ஒரு கடிதத்தையும் காசி சாஹிப் அவர்களுக்கு அனுப்பினார்கள். கடிதமும் புத்தகமும் கிடைப்பதற்கு முன்பாகவே அவர் கனவில் எவரோ ஒருவர் 3 புத்தகங்கள் படிப்பதற்காக அவரிடம் கொடுத்துள்ளார். அதில் முதல் புத்தகத்தை படிப்பதற்காக திறந்தபோது அதில் அசுத்தம் நிறைந்துள்ளது, துர்நாற்றம் வீசிக் கொண்டிருந்தது. அதனால் அவர் அந்த புத்தகத்தை வீசிவிட்டார். பிறகு 2 புத்தகங்களை படித்தார். அதிலிருந்து ஒளிக்கதிர்கள் வெளிப்பட்டுக் கொண்டிருந்தன. ஹஜ்ரத் மௌலவி புர்ஹானுத்தீன் சாஹிப் அவர்கள் அனுப்பிய புத்தகம் கிடைத்தபோது அன்னாருடைய கனவு இவ்வாறு பூர்த்தியானது. அதாவது, ஹஜ்ரத் மௌலவி சாஹிப் அவர்கள் அனுப்பிய புத்தகங்களில் ஒன்று ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாதத்தை மறுக்கக்கூடியதாக இருந்தது. அவர் முதலில் இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தார். அதில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக உள்ளம் புண்படக்கூடிய வார்த்தைகளை கண்டு அதை படிப்பதை விட்டுவிட்டு அதை வீசிவிட்டார். பிறகு 2 புத்தகங்களையும் கடிதத்தையும் படித்தபோது அவைகள் தன்னுடைய கனவில் கண்டது போன்றே இருந்தது. ஆராய வேண்டும் என்ற எண்ணம் மேலும் அதிகமானது. அதனால் ஆராய்ச்சிக்காக 3 நபர்கள் அடங்கிய ஒரு குழுவை காதியான் அனுப்பினார்கள். அந்த மூவரும் காதியான் சென்று வாக்களிக்கப்பட்ட மசீஹின் கையில் பையத் செய்யக்கூடிய நர்பாக்கியத்தை பெற்றார்கள். இங்கு இது முக்கியமாக கூறப்பட வேண்டிய விஷயமாகும். அதாவது, அறிவிப்புகளில் வருகிறது, எப்போதும் எல்லோரோடும் இவ்வாறுதான் நடக்கின்றது. இந்த குழுவும் பட்டாலா சென்றபோது மௌலவி முகமது ஹுசைன் பட்டாலவி இவர்களை தடுத்தார். அவர்களுக்கு சற்று உபசரிப்பு செய்துவிட்டு, நீங்கள் வீணாக பல நாட்கள் நடைபயணத்தில் கஷ்டத்தை மேற்கொண்டு காதியான் செல்கின்றீர்கள். நீங்கள் தொலைதூரத்தில் இருக்கின்றதனால் உங்களுக்கு சரியான அறிவு இல்லை. மிர்சா சாஹிபினுடைய இந்த அனைத்து செயல்களும் பொய்யானவையாகும். எனவே நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள் என்று கூறினார். மௌலவி சாஹிப் இவ்வாறு கூறியதோடு மட்டுமின்றி அவர்களை ஊருக்கு வெளியே கொண்டு விட்டுவிட்டு வந்தார். ஆனால் அவர் சென்ற பிறகு இந்த மூவரும் திரும்பிச் செல்வதற்கு பகரமாக காதியான் சென்று விட்டார்கள். அங்கு சென்று அல்லாஹ்வின் அருளால் பையத் செய்தார்கள். அதற்கு பிறகு காசி சாஹிப் அவர்கள் முதலில் எழுத்து மூலமாக பையத் செய்தார்கள். பிறகு காதியான் சென்று கையில் பையத் செய்யக்கூடிய நர்பாக்கியத்தையும் பெற்றார்கள். பிறகு அபுலதா சாஹிப்பின் பாட்டனார் காசி மௌலா பக்ஷ் சாஹிப், இவர் ஜலந்தர் மாவட்டத்தின் அஹ்லே ஹதீஸின் பெரிய பேச்சாளர் ஆவார். சூரிய சந்திர கிரகண அடையாளம் வெளிப்பட்ட போது அவர் தம்முடைய ஒரு குத்பாவில் ரமலான் மாதத்தின் 13 மற்றும் 28 தேதிகளில் முறையே சந்திர சூரிய கிரகணம் பற்றி விளக்கமாக கூறியவாறு, இது இமாம் மெஹதியின் வருகையின் அடையாளமாகும். இப்போது நாம் இமாம் மெஹதி எப்போது எங்கிருந்து வெளிப்படுவார் என்று எதிர்பார்த்திருக்க வேண்டும் என்று கூறினார். இந்த குத்பாவிற்கு நல்ல ஒரு தாக்கம் ஏற்பட்டது. ஆக மௌலானா காசி சாஹிபிற்கு, அதாவது காசி மௌலா பக்ஷ் சாஹிப் அவர்களுக்கு, அதாவது மௌலானா அபுலதா சாஹிப் ஜலந்தரியினுடைய பாட்டனாருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்படவில்லை. ஆனால் அவருடைய மூத்த மகன், அதாவது அபுலதா சாஹிப் அவர்களுடைய தந்தை ஹஜ்ரத் மியா இமாமுத்தீன் சாஹிப் அவர்களுக்கு வாதம் செய்யக்கூடியவர் பற்றி தெரிய வந்தது. புத்தகங்களை படித்து ஆராய்ந்த பிறகு ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது கையில் பையத் செய்யக்கூடிய நர்பாக்கியத்தை பெற்றார்கள். ஹஜ்ரத் குலாம் முஸ்தபா சாஹிப் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 1901 துர்ரே சமீன் என்னுடைய பார்வைக்கு வந்தது. அப்போது நான் ஹாங்காங்கில் பணியாற்றிக் கொண்டிருந்தேன். ஒரு சீர்திருத்தவாதி உலகில் வெளிப்பட வேண்டும் என்று காலம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தது. ஏனெனில் காலத்தினுடைய உலமாக்களில் எந்த அளவிற்கு கருத்து வேறுபாடு காணப்பட்டதென்றால் ஒவ்வொரு நல்ல அறிவு கொண்டவரும் இந்த கருத்து வேறுபாடுகளால் துன்புற்று சீர்திருத்தவாதியை தேடிக்கொண்டிருந்தனர். துர்ரே சமீன் கவிதை வரிகளை படித்த பிறகு நான் இந்த முடிவிற்கு சென்றேன். அதாவது, இந்த மனிதர் உண்மையாளர் என்றால் அது பெரும் நற்பேராகும், இல்லை என்றால்
இவர் பொய்யர் என்றால் பொய் கூறுவதில் அற்புதம் செய்திருக்கின்றார். அந்த அளவிற்கு உயர்வான புத்தகமாகும். அந்த நாட்களில் இசாலே அவ்ஹாம் எனது பார்வைக்கு வந்தது. ஆனால் இந்த புத்தகங்களை யார் ஹாங்காங் வரை வந்தடைய செய்தார் என்று தெரியவில்லை. நான் முழு இசாலா அவ்ஹாம் என்ற புத்தகத்தையும் படித்தேன். பிறகு மஸ்ஜித் ஹாங்காங்கின் இமாமோடு வாக்குவாதம் செய்து வந்தேன். ஹாங்காங் மஸ்ஜித் இமாமிடம் இமாம் நேமத்துல்லா வலியுல்லாவின் கசீதா பார்சி மொழியில் இருந்தது. அதை படித்ததனால் நிறைய உதவி கிடைத்தது. மஹதி வரக்கூடிய காலம் அருகில் இருக்கின்றது, மாறாக இந்த காலத்தில்தான் என்பது தெரிய வந்தது. மேலும் என்னுடைய தந்தை மர்ஹூம் அவர்கள் மார்க்க சட்ட ஆசிரியராக இருந்தார். ரமலானில் சூரிய சந்திர கிரகணம் ஏற்பட்ட போது மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து விட்டார் என்று என்னுடைய தந்தையார் கூறினார். மௌலானா இப்ராஹிம் சாஹிப் பக்காபூரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், தந்தை மகனாக இருந்த இருவர் மௌலவி அப்துல் ஜப்பாரிடம் வந்து சூரிய சந்திர கிரகணம் பற்றி வந்துள்ள ஹதீஸ் இமாம் மஹதியின் வருகைக்காக வந்தது என்பது சரியா என கேட்டனர். அதற்கு ஹதீஸ் சரியானதுதான், ஆனால் மிர்சா சாஹிப்பின் வலையில் சிக்கிவிடாதீர்கள் என மௌலவி சாஹிப் அவர் கூறினார். ஏனென்றால் அவர் இதை தனது வாதத்திற்கு ஆதாரமாக காட்டுகிறார். இந்த ஹதீஸ் இமாம் மஹதியின் பிறப்பு தொடர்பானதாகும், ஆனால் வாதத்திற்கு சான்றாக காட்டுவதற்காக அல்ல. தந்தை கூறினார், மௌலவி சாஹிப், நான் உங்களிடம் ஒரு விஷயத்தை கேட்டேன், தாங்கள் அதற்கான பதிலை தந்து விட்டீர்கள். அது யாருக்கு பொருந்துகிறது என்பது பற்றி கூறுவதென்றால் என்னுடைய முழு வாழ்வும் வழக்குகளில் கழிந்துள்ளது. ஆனால் அரசாங்கம் என்னிடம் நான் வாதம் செய்யாதவரை ஒருபோதும் சாட்சியம் கொண்டு வரும்படி கூறவில்லை. மிர்சா சாஹிப்பின் நிலையும் இதுதான். அவருடைய வாதம் முதலிலிருந்தே இருக்கின்றது. இப்போது இந்த சூரிய சந்திர கிரகணங்கள் அவரது வாதத்திற்கு சான்றாக இருக்கின்றது. அதை கேட்டு மௌலை சாஹிப் அமைதியாகிவிட்டார். இந்த இருவரும், அதாவது தந்தையும் மகனும், தன்னுடைய கிராமத்திற்கு சென்று விட்டனர். அல்லாஹ் அவர்களுக்கு அஹ்மதியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நற்பாக்கியத்தை வழங்கினான். சான்றுகளையும் அல்லாஹ் உடனடியாக கற்றுக் கொடுக்கின்றான். சையது நசீர் ஹுசைன் ஷா சாஹிப் அவர்கள் கூறினார்கள், சூரிய சந்திர கிரகணம் நிகழ்ந்த போது நான் என்னுடைய வீட்டில் இருந்தேன். என்னுடைய தந்தையார் இது மிர்சா சாஹிப்பின் உண்மைக்கு சான்றாகும் என கூறினார். இது என்னிடம் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியது. எனக்கு அஹ்மதியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்வாய்ப்பு கிடைத்தது. சையத் ஜைனுல் ஆபதீன் வலியுல்லா ஷா சாஹிப் கூறுகிறார்கள், அந்த காலத்தில் முஸ்லிம்கள் வீணாகிவிட்டனர். இது 13ஆம் நூற்றாண்டின் இறுதியாகும். மேலும் இமாம் மஹதி வரக்கூடிய காலமாகும். அதற்கு பிறகு ஹஸ்ரத் ஈசாவும் வருவார்கள் என பொதுவாக பேசப்பட்டு வந்தது. அதனால் என்னுடைய தாயார் அந்த மஹதி மற்றும் ஈசாவின் வருகை பற்றி மிகவும் மகிழ்ச்சியுடன் கூறி வந்தார்கள். அந்த காலம் அருகில் வந்துவிட்டது என்றும் சூரிய சந்திர கிரகணம் ஏற்படுவதும் மசீஹின் காலத்திற்கு குறிப்பான ஒன்றாகும் என்றும் மேலும் அது நிகழ்ந்துவிட்டது என்றும் கூறி வந்தார்கள். பிறகு எவ்வாறு இருப்பினும் அல்லாஹ் இந்த முழு குடும்பத்திற்கும் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்வாய்ப்பினை வழங்கினான். ஹஜ்ரத் மிர்சா அய்யூப் பேக் சாஹிப் அவர்கள் கூறி வந்தார்கள், ரமலானில் சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படக்கூடிய முன்னறிவிப்பு தாரகுத்னி போன்ற ஹதீஸ்களில் இமாம் மஹதியின் அடையாளமாக கூறப்பட்டுள்ளது. 1894 மார்ச் மாதத்தில் சந்திரனுக்கு ரமலான் மாதத்தில் கிரகணம் பிடித்தது. அதே ரமலானில் சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய நாள் நெருங்கியதும் ஹஜ்ரத் மசீஹமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அடையாளத்தை காண வேண்டும், மேலும் அன்னாரோடு கிரகண தொழுகை தொழ வேண்டும் என்ற எண்ணத்துடன் சனிக்கிழமை அன்று மாலையில் லாகூரில் இருந்து கிளம்பி ஏறக்குறைய இரவு 11 மணிக்கு பட்டாலா வந்தடைந்தனர். அடுத்த நாள் காலை கிரகணம் பிடிக்க இருந்தது. இவர்களுடைய ஆர்வம் எவ்வாறு இருந்தது என்பதை பாருங்கள். புயல் வீசிக் கொண்டிருந்தது. இடி இடித்துக் கொண்டும் மின்னல் வெட்டி கொண்டும் இருந்தது. காற்று எதிர் திசையில் அடித்துக் கொண்டிருந்தது. கண்களில் மண் விழுந்து கொண்டிருந்தது. பட்டாலாவிலிருந்து காதியானுக்கு நடந்து சென்று கொண்டிருந்தனர். சரியாக அடியெடுத்து வைக்க முடியாமல் இருந்தது. மின்னல் வெட்டும் போது மட்டும்தான் பாதை தென்பட்டது. அவர்களோடு அவர்களுடைய ஊரை சார்ந்த மௌலவி அப்துல் அலி சாஹிப் அவர்களும் இருந்தார்கள். மொத்தம் 3 பேர் சென்றனர். என்ன நடந்தாலும் இரவோடு இரவாக காதியான் சென்றடைய வேண்டும் என்ற உறுதியான எண்ணம் கொண்டனர். அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் மசீஹமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சூரிய கிரகண தொழுகை தொழ ஆசைப்பட்டனர். மூவருமே வழியில் நின்றவாறு மிகவும் உருக்கத்துடன் துவா செய்தனர்.
அல்லாஹ்வே, பூமி மற்றும் வானத்தின் மீது வல்லமை கொண்ட இறைவா, நாங்கள் உன்னுடைய பணிவான அடியார்களாவோம். உன்னுடைய மசீகை காண்பதற்காக செல்கின்றோம். நாங்கள் நடந்து செல்கின்றோம். குளிராக இருக்கிறது. நீ எங்கள் மீது கருணை காட்டுவாயாக, வழியை எளிதாக்குவாயாக, எதிர் திசையில் வீசக்கூடிய காற்றை நீக்குவாயாக கூறுகிறார்கள். துவாவின் இறுதி வார்த்தை நாவிலிருந்து வந்ததும் காற்றின் திசை மாறியது. எதிர் திசையில் வீசுவதற்கு பதிலாக எங்கள் பின்புறமாக வீச ஆரம்பித்தது. எந்த அளவுக்கு வேகமாக பின்னால் இருந்து காற்று வீசியதென்றால் அவர்களுடைய பயணம் எளிதாகிவிட்டது. மிகவும் லகுவாக நடக்க முடிந்தது. காற்றில் பறந்து செல்வதை போன்று இருந்தது. சற்று நேரத்தில் நதியை சென்றடைந்தோம். அந்த இடத்தில் சற்று மலைச்சாரல் அடித்தது. நதியினுடைய கரைக்கு அருகே ஒரு வீடு இருந்தது. அதில் நாங்கள் நுழைந்தோம். அந்த நாட்களில் அதிகமாக குர்தாஸ்பூரின் சாலைகளில் கொள்ளை சம்பவங்கள் நடந்து வந்தன. விளக்கேந்தி பார்த்ததும் வீடு காலியாக இருந்தது தெரிய வந்தது. அங்கு பெரிய பெரிய செங்கல்கள் இருந்தது. ஒவ்வொருவரும் ஒன்றை தலையணையாக வைத்துக் கொண்டு தூங்கினோம். சற்று நேரத்திற்கு பிறகு கண்கள் விழித்தன. சூரியன் உதித்திருந்தது. வானம் தெளிவாக இருந்தது. மேக மற்றும் புயலினுடைய எவ்வித அடையாளமும் இருக்கவில்லை. எனவே மீண்டும் கிளம்பினோம். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உணவு விரிப்பில் சஹரி சாப்பிட்டோம். காலையில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சூரிய கிரகண தொழுகையை தொழுதோம். ரமலான் மாதமாக இருந்தது. மௌலவி முகமது அஹ்சன் சாஹிப் அம்ரூஹி அவர்கள் மஸ்ஜித் முபாரக்கின் மேற்கூரையில் தொலை வைத்தார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரம் தொழுகையும் குத்பாவும் நடந்தது. சில சகோதரர்கள் மை பூசப்பட்ட கண்ணாடியில் கிரகணத்தை பார்ப்பதில் மூழ்கியிருந்தனர். சூரியனுக்கு மிகவும் சிறிய அளவில் கிரகணம் பிடித்திருந்தது. எவரோ ஒருவர் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சூரியனுக்கு கிரகணம் பிடித்து விட்டது என கூறினார். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ணாடியில் பார்த்தபோது மிகவும் மெல்லியதாக தென்பட்டது. அப்போதுதான் கிரகணம் பிடிப்பது ஆரம்பமாக இருந்தது. உசூர் கூறினார்கள், நாம் கிரகணத்தை கண்டுவிட்டோம். ஆனால் இது எந்த அளவுக்கு மெல்லியதாக இருக்கிறது என்றால் பொதுமக்களின் பார்வையில் தென்படாது. இவ்வாறு ஒரு மாபெரும் முன்னறிவிப்பின் அடையாளம் சந்தேகத்திற்குரியதாகிவிடும். உசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலமுறை இதை கூறினார்கள். சற்று நேரத்திற்கு பிறகு அந்த சூரியனில் கிரகணம் அதிகமாகியது. எதுவரை என்றால் சூரியனின் அதிக அளவு இருளாகிவிட்டது. உசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், இன்று நான் கனவில் வெங்காயத்தை கண்டேன். அதனுடைய விளக்கம் துக்கமாகும். ஆரம்பத்தில் கிரகணம் மெல்லியதாக இருந்தபோது சற்று துக்கம் ஏற்பட்டது. ஆனால் அல்லாஹ் பிறகு சந்தோஷத்தை காட்டினான். மௌலவி குலாம் ரசூல் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், 1894 சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்பட்ட போது நான் லாகூரில் மௌலவி ஹாஃபிஸ் அப்துல் மன்னான் சாஹிபிடம் திர்மிசி படித்து வந்தேன். ஆலிம்களினுடைய குழப்பமும் அச்சமும் என்னுடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த ஆலிம்கள் மக்களுக்கு சின்ன சின்ன ஆறுதல்களை கூறினார்கள். ஆனால் இந்த உண்மையான அடையாளத்தின் காரணமாக மிக விரைவாக ஹஸ்ரத் அக்தஸின் பக்கம் மக்களின் கவனம் சென்றுவிடுமே என்று உள்ளத்தால் மிகவும் பயந்திருந்தனர். அந்த நாட்களில் லக்கூகேவை சார்ந்த ஹாஃபிஸ் முகமது சாஹிப் அவர்கள் சிறுநீரக கல்லின் அறுவை சிகிச்சைக்காக லாகூர் வந்திருந்தார்கள். நானும் அவர்களிடம் சென்றேன். இந்த அடையாளம் நீங்கள் உங்களுடைய புத்தகம் அஹ்வாலுல் ஆஹிராவில் தெளிவாக எழுதியுள்ளீர்கள். வாதம் செய்யக்கூடிய மிர்சா சாஹிபும் இருக்கின்றார். மேலும் அவர் இந்த அடையாளத்தை தனக்கு சான்றாக கூறுகிறார். நீங்கள் இது தொடர்பாக என்ன கருத்து கொண்டுள்ளீர்கள் என மக்கள் அவரிடம் வினவினர். அவர் கூறினார், நான் நோயாளியாக இருக்கின்றேன். மிகவும் பலவீனம் அடைந்துள்ளேன். உடல் ஆரோக்கியமான பிறகுதான் நான் எதையும் கூற முடியும். ஆனால் நான் என்னுடைய மகன் அப்துல் ரஹ்மான் முஹியுத்தீனை மிர்சா சாஹிபை எதிர்ப்பதிலிருந்து தடுக்கின்றேன். அல்லாஹ்வினுடைய ரகசியங்கள் வியப்பானவையாகும். எவ்வாறு இருப்பினும் அவர் உயிர் பிழைக்கவில்லை. விரைவிலேயே அவர் மரணித்து விட்டார். எழுதக்கூடியவர் கூறுகின்றார், இதனை கண்ட பிறகு என்னுடைய உள்ளம் மிர்சா சாஹிபின் உண்மைத்துவத்தை பற்றி நிம்மதி அடைந்து விட்டது. ஆனால் ஹதீஸ் அறிவை பூர்த்தி செய்வதற்கு நான் அமிர்தசரஸ் சென்று விட்டேன். அங்கு 2-3 வருடங்கள் இருந்து ஹதீஸ் படிப்பை முடித்த பிறகு தாருல் அமானுக்கு சென்று ஹஜ்ரத் சாஹிபிடம் பையத் செய்யக்கூடிய நல்வாய்ப்பை பெற்றேன். ஹஜ்ரத் பாய் அப்துல் ரஹ்மான் சாஹிப் காதியானி கூறுகின்றார்கள், 1894 ஆண்டு அருளுக்குரிய ரமலான் மாதத்தில் இறுதி காலத்தினுடைய மஹதியின் புகழ்பெற்ற ஒரு அடையாளம் சூரிய சந்திர கிரகணம் பூர்த்தி அடைந்தது. அந்த காட்சி இன்றளவும் எனது கண்களுக்கு முன் நிற்கின்றது. மேலும் எங்களுடைய தலைமை ஆசிரியர் மௌலவி ஜமாலுத்தீன் சாஹிப் அவர்கள் இந்த அடையாளம் நிறைவடைந்தது பற்றி மதரசாவின் அருகில்
சபையோர் முன்னிலையில், அதாவது வகுப்பினருக்கு முன்னால் கூறியது என்னுடைய காதுகளில் இன்னும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது இறுதி காலத்தின் மஹதியை நாம் இப்போது தேட வேண்டும். அவர் நிச்சயமாக ஏதேனும் ஒரு குகையில் தோன்றிவிட்டார். ஏனென்றால் அவருடைய வருகையின் ஒரு பெரிய அடையாளம் இன்று முழுமையாகிவிட்டது கூறுகிறார்கள். அந்த வகுப்பில் நானும் இருந்தேன். அந்த அறை, அந்த இடம், அந்த மாணவர்களின் வட்டம் இன்றளவும் என் முன் இருக்கிறது. எந்த நாற்காலில் அமர்ந்து மௌலானா அவர்கள் இதை கூறினாரோ, மேலும் எந்த மேஜையில் கையை அடித்தவாறு மாணவர்களுக்கு இந்த செய்தியை கூறினாரோ, அவைகள் இறைவனிடம் மௌலை சாஹிபின் மீது சான்று பூர்த்தியாகிவிட்டது என்று சாட்சியளிக்கும். இவ்வளவு கம்பீரமான ஒரு அறிவிப்பை செய்த பிறகும் அவர் இறுதி காலத்தின் மஹதியை ஏற்றுக்கொள்ளாமலேயே சென்று விட்டார். இவர் கூறுகிறார், அதுவரை இறுதி காலத்தின் மஹதி என்ற வார்த்தையே எனது காதுகள் கேட்டது கிடையாது. அதாவது பாய் அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், அவர் ஏதேனும் ஒரு குகையில் தோன்றியது, மேலும் அவரது வருகையின் மிகப்பெரிய அடையாளம், இந்த வார்த்தைகள் எனக்கு இன்னும் கேட்டிராததாக இருந்தது. நான் நடுநிலை பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தேன். என்னுடைய இயல்பில் அதிகமான ஆர்வம் ஏற்பட்டது. ஆசிரியரிடம் கேட்பதற்கு வெட்கப்பட்டு கேட்க முடியாமல் போனது. இறுதியில் என்னுடைய வகுப்பு தோழர்களோடு இதற்கான தீர்வை நாடினேன். ஏற்கனவே அவர்களில் இருந்து வந்த கொள்கையின்படி அனைத்து சம்பவத்தையும் கூறினர். அதை கேட்டு என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட தாக்கம் என்னுடைய ஆன்மீகத்தையும் அதிகமாக்கியது. 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனின் உள்ளத்தின் நிலை எவ்வாறு பசுமையாக இருக்கிறது என்பதை பாருங்கள். முதலாவது விஷயம், 1300 வருடங்களுக்கு முன்னர் ஒரு சம்பவத்தை பற்றி கூறுவது, அது நண்பர்களிடமும் எதிரிகளிடமும் புகழ்பெற்று இருக்கின்றது. மேலும் அது குறித்த நேரத்தில் நிறைவேறுகிறது. எனது சிந்தனையில் உதித்த 2வது விஷயம் என்னவென்றால், இந்த சம்பவம் மனித முயற்சிகளின் விளைவு அல்ல, மாறாக வானத்தில் நிகழ்ந்தது. அது மனித சக்திக்கு அப்பாற்பட்டதாகும். 3வது என்ன விஷயம் எழுந்ததென்றால், இறுதி காலத்தின் மஹதி நிராகரித்தலை அழிப்பதும் இஸ்லாத்தை முன்னேற்றுவதும், மேலும் இஸ்லாமிய படையை தயார் செய்து நிராகரிப்பாளர்களை அழித்து முஸ்லிம்களை வெற்றி பெற செய்வதாகும். 4வது விஷயம் துவா மற்றும் அதன் உண்மைத்துவமாகும். இறை அடியார்களின் துவாக்களை ஏற்றுக்கொள்வதாகும். ஏனென்றால் முகமதிய உம்மத்தின் இறை நேசர்கள் இறுதி காலத்தின் மஹதிக்காக துவா செய்து வந்துள்ளனர். இறுதியில் அந்த துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. 5வது, இந்த விஷயங்கள் இஸ்லாத்தின் உண்மைத்துவத்திற்கு தெளிவான ஆதாரங்களாகும். இஸ்லாம் மட்டுமே இறைவனின் நேசத்திற்குரிய மற்றும் இறைவன் வரை சென்றடைய செய்யக்கூடிய மார்க்கம் என்பதாகும். கூறுகிறார்கள், இந்த 5 விஷயங்களும் என்னுடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. மேலும் அந்த சம்பவம் என்னுடைய ஆன்மீகத்தில் புத்துணர்வையும் அதிகரித்தலையும் ஏற்படுத்தியது. நானும் இறுதி காலத்தின் மஹதியை அடையாளம் கண்டுகொள்வதற்காக நிம்மதி இழந்தேன். அதை பெறுவதற்காக துவா செய்வது என்னுடைய பழக்கமாகிவிட்டது. நான் இரவுகளிலும் விழித்தேன், பகல்களிலும் நிம்மதி இழந்தேன். இறுதி காலத்தின் மஹதியை தேடக்கூடிய எண்ணம் சில சமயம் எந்த அளவிற்கு எழுந்ததென்றால், சிறிய வயதாக இருந்தும் கூட பைத்தியக்காரனை போன்று அபாயகரமான இடங்களுக்கு சென்று கத்தி கதறியும் அழுதும் அந்த புனித இருப்பை அடையாளம் கண்டு கொள்வதற்காக இறைவனிடம் துவா செய்து வந்தேன். இறுதியில் அல்லாஹ் துவாக்களை ஏற்றுக்கொண்டான், ஏற்றுக்கொள்வதற்கான நல்வாய்ப்பினையும் வழங்கினான். ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு சஹாபி ஷேக் நசீருத்தீன் சாஹிப் 1858 ஜலந்தர் மாவட்டத்தில் சிக்கந்தர்பூர் என்ற ஊரில் பிறந்தார்கள். ஒரு கனவின் அடிப்படையில் ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பையத்தின் நற்பெயரு பெற்றார்கள். அஹ்லே ஹதீஸ் கொள்கையுடையவராக இருந்தார்கள். ஆனால் இவருக்கு மன நிம்மதி கிடைக்கவில்லை. பள்ளி வாயில்களில் ஆலிம்களிடமிருந்து முன்னறிவிப்புகள் பற்றிய பிரசித்தி பெற்ற புத்தகம் அஹ்வாலுல் ஆஹிரா கேட்டு வந்தபோது, வரக்கூடியவரின் காலம் இதுவாகத்தானே இருக்கிறது என உள்ளம் சாட்சி பகர்ந்தது. ஆனால் இமாம் மஹதியின் வருகை ஏன் நிகழவில்லை என தோன்றியது. இவ்வாறு ஒரு நாள் ஒரு பள்ளி வாயிலில் தொழுது கொண்டிருந்த போது ஒரு மௌலை சாஹிப் மிகவும் குழப்பமான நிலையில் தன்னுடைய தொடையில் அடித்தவாறு சூரிய சந்திர கிரகணத்தை பற்றி கூறியவாறு, இப்போது மக்கள் மிர்சா சாஹிப்பை ஏற்றுக்கொண்டு விடுவார்களே என்று கூறிக்கொண்டிருந்தார். ஏனென்றால் முன்னறிவிப்புக்கேற்ப கிரகணம் நிகழ்ந்துவிட்டது. இவருடைய காதுகளில் இந்த குரல் கேட்டது, அதாவது ஷேக் நசீருத்தீன் சாஹிப் அவர்களுடைய காதுகளில். மௌலை சாஹிப் என்ன கூறுகிறார்? முன்னறிவிப்பு நிறைவேறிவிட்டால் மிகவும் சந்தோஷத்திற்குரிய விஷயம்தானே என குழப்பம் மேலும் அதிகமானது. ஆகவே மிகவும் உருக்கத்தோடு துவா செய்ய ஆரம்பித்தார்கள். இறைவா, நீ எனக்கு வழிகாட்டுவாயாக. அல்லாஹ் அவர்களுக்கு வழிகாட்டினான். அவர் கனவில் ஒரு மிக பெரும் துன்பம் அவரை தாக்குவதாகவும்
அதை அவர் துப்பாக்கியால் சுட்டபோது அது புகையை போன்று காணாமல் போனது. பிறகு அவர் ஓர் உயர்வான இடத்தில் பள்ளிவாயிலில் ஜமாத்தான தொழுகையில் இணைவதாக கண்டார். இந்த கனவை அவர் ஒரு மௌலவி சாஹிபிடம் கூறினார். அந்த மௌலவி சாஹிப், நீங்கள் ஷைத்தானை வெற்றி கொண்டு விடுவீர்கள், மேலும் ஒரு நல்லடியார்களின் ஜமாத்தில் இணைவீர்கள் என விளக்கம் கூறினார். அந்த நேரத்தில் தான் அவர்கள் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாதம் பற்றி கேட்டு காதியான் சென்றடைந்து தான் கனவில் கண்டதை போன்ற நிலைமைகளை கண்டு எவ்வித கேள்வியும் கேட்காமல் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹின் கைகளில் பைய செய்தார்கள். இவ்வாறு சூரிய சந்திர கிரகணங்களின் முன்னறிவிப்பு மற்றும் அந்த மௌலவியின் பேச்சுக்கள் அன்னாருடைய நேர்வழி பெறுதலுக்கு மிக முக்கிய காரணிகளாக அமைந்தன. அல்லாஹ் உலகிற்கும் அறிவை வழங்குவானாக. இன்றைய காலத்தின் முஸ்லிம்களுக்கும் இமாமை எதிர்ப்பதற்கு பகரமாக அன்னாரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்வாய்ப்பினை வழங்குவானாக. தொழுகைகளுக்கு பிறகு நான் ஒரு ஜனாசா காயிப் தொழுகையையும் தொலை வைப்பேன். இது நயீம் அஹ்மத் பாஜ்வா சாஹிப் அவர்களின் மகன் மாணவர் அஹ்மத் யஹ்யா பாஜ்வா அவர்களுடையதாகும். இவர் ஜெர்மனியின் ஜாமியா அஹ்மதியாவின் மாணவர் ஆவார். மார்ச் 11, 2015 அன்று ஒரு விபத்தில் 27வது வயதில் வஃபாத்தாகிவிட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் முதலில் ஜாமியா அஹ்மதியாவில் சேர்ந்தார். பிறகு நோயின் காரணமாக படிப்பை சென்று விட்டார். 2 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் சேர வேண்டும் என விருப்பம் தெரிவித்தார். எனவே வயது அதிகமாக இருந்தும் கூட அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டது. 4வது வருடம் படித்துக் கொண்டிருந்தார். மிகவும் சாமர்த்தியமான, பணிவான, உண்மையான, அர்ப்பணிக்கும் ஆன்மா உடையவரான மாணவராக இருந்தார். அல்லாஹ்வின் அருளால் அன்பிற்குரியவராக இருந்தார். இவருடைய நண்பர்களுக்கும் மிக சிறந்த விதத்தில் புரிய வைக்கக்கூடியவராக இருந்தார். இவருடைய பழைய புதிய அனைத்து வகுப்பு தோழர்களின் கடிதமும் வந்தது. ஒவ்வொருவரும் இவரை புகழ்ந்துள்ளனர். அனைவரும் கூறிய விஷயம், இவர் மிகவும் பணிவானவராவார், எவரோடும் சண்டையிட மாட்டார், யாரேனும் சண்டையிட்டால் அவர்களுக்கு புரிய வைத்து சீர்திருத்தத்திற்கு முயற்சி செய்வார். மாறாக இவருடைய முயற்சியினால் ஜாமியாவின் ஒரு பணியாளர், அவர் ஆசிரியர் அல்ல, அவருக்கு புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் இருந்தது. இவர் எப்படிப்பட்ட சிறப்பான விதத்தில் அவரோடு பேசினார் என்றால் அவர் புகைப்பிடிப்பதை விட்டுவிட்டார். எல்லா வகையிலும் மிக அன்பாக புரிய வைக்கக்கூடியவராக இருந்தார். ஒவ்வொருவரோடும் அன்பான நட்புறவான தொடர்பு இருந்தது. அல்லாஹ் இவரின் பதவிகளை உயர்த்துவானாக, கருணையோடும் மன்னித்தலோடும் நடந்து கொள்வானாக. நான் கூறியது போன்று الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.